வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து நான் ஆட்டுக்கால் பாயா தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து இட்லி, சேமியா, தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்குங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நான் எப்படி செய்யறது இந்த வீடியோல பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆட்டுக்கால் பாயா தாங்க செய்ய போறோம். நான் வந்து என்ன பண்ணேன், அது நான் முதல்ல நாளே வேக வச்சுட்டேன். இப்ப பாருங்க நான் எப்படி வேக வச்சிருக்கேன். இந்த கறி பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. இதை மாதிரி நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருவோங்க. மறுநாள் வந்து நம்ம தாளித்து நம்ம ஆட்டுக்கால் பாயா செஞ்சுக்கலாங்க. வாங்க நான் இது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஆயில் வந்து ஏற்கனவே அதில் ஆயில் இருக்கும், நம்ம திட்டமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க, பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 4 பச்சை மிளகாய், ஒரு 3 வாரத்துக்கு தேவையானது போட்டுங்க. நம்ம இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா பொரிச்சு, இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அது போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு கருவேப்பிலை கொஞ்சமா கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேங்க நானு. இப்போ பாருங்க, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய போடணும். அதனால கொஞ்சம் நிறைய போட்டுங்க. வேக வைக்கும் போதே என்ன பண்ணுங்க, இப்போ லைட்டா வந்து உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டுக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க போடுறோம். நாங்கள் எந்த மிளகாத்தூள்லாம் போடல. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்குங்க. நம்ம இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சதில் கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ அதனால் இப்போ இது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த இது இருந்துச்சு பாருங்க, அதுலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாங்க. ஆல்ரெடி நான் விசில் போட்டாங்க வேக வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 விசில் போட்டுக்கலாங்க. 2 விசில் வச்சுக்கலாங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் பாயா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து சளிலாம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இந்த எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் இது. இது வந்து மெயினாக வந்து இட்லி, சேமியா, இடியாப்பத்துக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு, கேஸ் பற்ற வச்சு கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து பெப்பர் மெயினாக போடணுங்க. இதுக்கு பெப்பர் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். எவ்வளோ சூப்பராக வெந்துக்குது பாருங்க ஆட்டுக்கால் பாயா. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதுங்க, இறக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து நிறைய போடலாங்க. கொத்தமல்லி நிறைய போட்டு கிளறி விட்டு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.